திருச்சிற்றம்பலம். ஆடும் வருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத் சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி வந்த திருமந்திரத்தினுடைய தொகுப்பு வகுப்புகள் 9ஆம் தந்திரத்தை பற்றி நேற்றைய தினம் தொடங்கி இன்றைய தினம் 2வது நாளாக மேலும் சில பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் நான் குறிப்பிட்டது போல 9வது தந்திரத்திலே 29 தலைப்புகள் அதில் இருக்கின்றன. அதில் 394 பாடல்கள் அல்லது 394 மந்திரங்கள் அந்த 9வது தந்திரத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. பல செய்திகள் அவர் அதில் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவை எல்லாமே 8 தந்திரங்களினுடைய தொகுப்பாகவே விளங்குகிறது. 9ஆம் தந்திரம் முதல் 8 தந்திரங்களுடைய தொகுப்பாகவே, அதிலே சொல்லப்பட்ட பல்வேறு செய்திகளினுடைய தொகுப்பாகவே இங்கே திருமூலர் அருளி செய்கின்றார். அவ்வாறு அருளி செய்த அந்த பகுதியிலே மிக முக்கியமான பகுதிகளாக எடுத்து அவற்றினுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் எடுத்து நினைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அவற்றினுடைய நுட்பத்தை மேலும் தெரியப்படுத்துகின்றார். அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது நேற்றைய தினம் நாம் குருமட தரிசனம், ஞானகுரு தரிசனம், பிறகு 5 எழுத்து என்கிற தலைப்புகளிலே சில பாடல்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் நாம் இந்த 5 எழுத்து தலைப்பில் பல செய்திகளை குறிப்பிடுகின்றார். அந்த 5 எழுத்து என்பது சைவத்தில் 3 5 எழுத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட திருமூலர் 5 மந்திரங்களை குறிப்பிடுகின்றார். அதில் நமசிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம், பிறகு சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரம், பிறகு சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம், பிறகு சிவசிவ என்று சொல்லக்கூடிய மந்திரம், பிறகு சி என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது திருமூலர் காட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம் என்று குறிப்பிடுகின்றார். தூல பஞ்சாட்சரம் நமசிவாய, அதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். நமசிவாய என்பதை பற்றி நாம் நிரம்ப செய்திகளை பார்த்தோம். அவரும் சுவாமியும் அதை பற்றி குறிப்பிட்டதெல்லாம் பார்த்தோம். இனி நமசிவாய என்கிற மந்திரத்தினுடைய சூட்சும வடிவமாக இருப்பது சிவாய நம என்று சொல்லக்கூடிய மந்திரம். இனி அதிசூட்சம மந்திரம் என்று சொல்லப்படுவது தான் சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம். அது அதிசூட்சம மந்திரம். அதை விட அதிகமான ஒரு சூட்சமமாக இருப்பது காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சிவசிவ.
அதையும் தாண்டி போய் மகாகாரண பஞ்சாட்சரம் என்று சி என்கிற அந்த எழுத்து மட்டுமே சொல்லப்படுகிற மந்திரமாக, அதனை சுருக்கமாக நாயோட்டு மந்திரம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த சி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு எழுத்து மந்திரமாக அதிலே எல்லாவற்றையும் உணர்கின்ற தன்மையில் சிகாரத்திலே வகாரம் யகாரம் நகார மகாரங்கள் ஒடுங்கி போய் அப்படி விளங்குகின்ற ஒரு தன்மையில் இந்த சிகார மந்திரமானது சி மந்திரமானது விளங்குகிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வழக்கமாக செய்யப்படுகிற தீட்சைகளில் சமய தீட்சை செய்கிறவர்களுக்கு இந்த தூல பஞ்சாட்சரம் சொல்லுவது மரபாக இருக்கிறது. நமசிவாய மந்திரத்தை சமய தீட்சையாக, அது சமய தீட்சை பொதுவாக சரியையில் நிற்கிறவர்களுக்கு அந்த சமய தீட்சை வழங்குவார்கள். இதை நாம் ரொம்ப விரிவாகவும் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே இந்த அஞ்செழுத்து பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இதை விரிவாகவும் பார்த்துருக்கிறோம். அதில் இந்த நமசிவய என்பது சமய தீட்சைக்காகவும், பிறகு சிவய நம என்பது விசேஷ தீட்சையில் தரப்படுகின்ற மந்திரமாகவும் அது சொல்லப்படுது. விசேஷ தீட்சைக்கு உரியவர்கள் கிரியையாளர்களும் யோகத்தில் இருக்கிறவர்களும் அதற்கு உரியவர்களாக சொல்லப்படுகிறது. பிறகு அதனுடைய ஒரு அடுத்த நிலை மந்திரமாக விளங்குவது சிவய என்று சொல்லக்கூடிய அந்த அதி சூட்சம பஞ்சாட்சரம், அந்த சிவய என்பது. அதை தச காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெற்று ஞான நிலையை அடைவதற்கு அந்த மந்திரத்தை சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தருவார்கள். இந்த பக்குவம் பெறுகிற நிலையிலே, தத்துவ சுத்தி பெறுகிற நிலையிலே இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த நிர்வாண தீட்சை செய்து இந்த மந்திரத்தை உபதேசம் செய்வார்கள். அப்படி சொல்லப்படுகிற அந்த மந்திரம்தான் மிக முக்கியமான மந்திரமாக சொல்லப்படுவது. அவாமறுபினாவ சுதைகானும் மடவாரெனும் அவார் கணலில் வாழ்வென்றுணராதே அரா நுகரவாதையுறு தேரை கதிநாடு மறிவாகி உளமால் கொண்டதனாலே சிவாய நம என ஒரு காலும் நினையாதென்னார். அங்கே அதிசூட்ச பஞ்சாட்சரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். சிவாய என ஒரு காலும் நினையாத திவிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலமாறுமடியார்கள் தியானமுறு பாதம் தருவாயே. திரோத மலம் என்று சொன்னால் திரோதமும் மலமும், திரோதம் நகாரம் மலம் மகாரம், நம என்று நீங்கிய அந்த நிலையிலே சொல்லப்படுவது சிவாய என்று குறிப்பிடுகின்றார். அது அதிசூட்சம பஞ்சாட்சரமாக விளங்குவது. பிறகு அதிலிருந்து எடுத்து அதை பொதுவாக உணர்தல், அந்த மந்திரத்தை சிறப்பாக உணர்தல் என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இங்கே நம்முடைய திருமூல தேவநாயனார் சிகாரம் வரைக்கும் போகிறார். அதை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு தந்திரத்திலே ரொம்ப அருமையாக அதை குறிப்பிடுகின்றார் ஒரு மந்திரமாக. சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையதாகி சிவாய சிவசிவ என்று என்றே சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தம் ஆமே. 2677வது மந்திரம், 2677வது மந்திரம். சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அபாயம் அறவே அடிமையதாகி சிவாய சிவசிவ என்று என்றே
சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தம் ஆமே. இதில் ரொம்ப ஒரு விசேஷம் என்னன்னா 4-5 எழுத்தையும் சொல்லிடுறாரு. இதில் எல்லாத்தையும் அதில் தனித்தனி தலைப்புகளாகவே இருக்குது. தனித்தனி தலைப்புகளாக இருக்குது என்று சொன்னால் தூல பஞ்சாட்சரத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது, சூட்சம பஞ்சாட்சரத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது, அதிசூட்சம பஞ்சாட்சரத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. பிறகு காரண பஞ்சாட்சரம் ஒரு தனி தலைப்பு, மகா காரண பஞ்சாட்சரம் என்பது ஒரு தனி தலைப்பாக, இப்படி தனித்தனியாகவே சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மகா காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு பாடலாக சொல்லுகிறார். இந்த பாடல் ரொம்ப மிக ஒரு முக்கியமான பாடலாக கருதப்படுகிறது. சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அபாயம் அறவே அடிமையத ஆகி சிவாய சிவசிவ என்று என்றே சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தம் ஆமே. அதை எப்படி அந்த 5 எழுத்து எவ்வாறெல்லாம் பயன் தந்து வருகிறது என்பதை குறிப்பிடுகின்றார். முதல்ல நாம் நமச்சிவாயம் சொன்னது போன தடவை பார்த்தோம், சென்ற வகுப்பில் நமசிவாயம் பார்த்தோம். இப்போ சிவாய நம என்று சொல்லுகிற பொழுது அந்த சிவாய நம என்கிற மந்திரத்திற்கு என்ன குறிப்பு சொல்லுகிறார் என்று சொன்னால், உலக ஆர்வம் அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது உலகத்தின் மேல் ஏற்படுகிற ஆர்வம் தானாக குறைந்து சிவத்தின் மேல் ஆர்வம் பெருகும் என்று குறிப்பிடுகின்றார். சிவத்தின் மேல் ஆர்வம் பெருகுகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த சிவத்தின் மேல் ஆர்வம் பெருக வேண்டும் என்று அந்த நிலையில், அதனால தான் அவர்களுக்கு அந்த ஆர்வம் தோன்றுமானால் அவர்களுக்கு விசேட தீட்சை தர வேண்டும் என்பது. இப்படி உட்காருங்கம்மா, இப்படி உட்காரு. விசேட தீட்சை தர வேண்டும் என்பது அது ஏனென்றால் உலகத்திற்காக சிவமா சிவத்திற்காக உலகமா அப்படின்னு ஒரு தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கணும். சிவத்திற்காக உலகமா உலகத்திற்காக சிவமா? நான் சாமி கும்பிட்றது இந்த உலகத்துக்காகவா, இல்லை இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாமி கும்பிட்றது சாமிக்காகவே, அப்படியா? இதுதான் ஒரு வேறுபாடு. அப்போ இந்த ஒரு நிலையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாக நாம் வலுவிக்க குறைக்கிறது இல்லை. அது எப்படின்னு கேட்கிற பொழுது சிவத்தின் மேல் அபரிமிதமான அன்பும் அந்த ஆர்வமும் தோன்ற இது தானாக இது குறையும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் அதிகமாக சொற்பொழிவு வரீங்க, அதிகமாக பாட்டு கேட்குறீங்க, அதிகமாக ஓதுவார் பாடல்களை கேட்குறீங்க, அதிகமாக பதிகம் ஓதுறீங்க, இப்போ அதிகமாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டிவி பார்க்குற நேரம் கூடுமா குறையுமா? குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இந்த பக்கம் கூட்டிக்கிட்டே போனால் அந்த பக்கம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ நாளை கூட இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அதெல்லாம் இருக்கும். இப்போ எங்கே நம்ம இங்கே நேரத்தை செலவு பண்ணால் நேரம் இல்லை, நேரங்கிறது ஃபிக்ஸடு தானே. அந்த நேரத்தை காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின்னார். அப்போ நம்ம இதுக்கு அதிகமான நேரம் செலுத்திருக்கிறது. இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, சார் நல்ல கமலவனார் சத்சங்கத்தில் அருமையாக சொற்பொழிவுலாம் நடக்குது சார், நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க சார் அப்படின்னு. என்ன சார் பண்ணுறது, எனக்கு கேட்கணுன்னு ஆர்வம் தான், நேரமே இல்லை சார். என்ன சொல்லுவாங்க, நேரமே இல்லை சார் அப்படிம்பாங்க. எனக்கு நேரமே இல்லை சார் அப்படிம்பாங்க. நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறது அது அவங்களுக்கு நேரமே இல்லை. அவங்களுக்கு நேரம் என்ன நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால்,
எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்தது போக பாக்கி இருந்தால் சிவத்துக்கு கொடுப்பாங்க. அதாவது நேரம் இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டால், எதுக்கு ப்ரையாரிட்டி கம்மியோ அதுக்கு தானே நேரம் இல்லாமல் ரொம்ப எது ரொம்ப ப்ரையாரிட்டியோ அது தானே பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நடந்து போயிட்டு இருந்தேன் சார். நடந்து போயிட்டு இருக்கும்போது காலில் முள் தைச்சிருச்சு. காலில் முள் தைச்சிருச்சு. அதே நேரத்தில் எங்கேருந்தோ பறந்து வந்த நெருப்பு துண்டு தலையில் விழுந்துருச்சு. எதுக்கு சார் ப்ரையாரிட்டி? அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். முதல்ல அது நெல் முள்ளை பார்த்துருவோம். நம்ம முள்ளை கவனிப்போம். உடனே தலைக்கு மேலே அதான் சொல்ற தலை போல வேலையாயான்னு கேட்பாங்க. அப்போ அந்த வேலையை தான் முதல்ல கவனிப்போம். இப்போ எது முக்கியம் நாம் கருதுகிறோமோ அதுக்கு நேரம் இருக்கும். எதை முக்கியம் இல்லைன்னு கருதுகிறோமோ அதுக்கு நேரம் நம்மகிட்ட இருக்காது. நாம் முக்கியம் இல்லைன்னு கருதுறதுனால அதுக்கு நேரம் இல்லை. அதை நாம் முக்கியம்னு இப்போ எத்தனை பேர் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமாக தெரிஞ்ச காரணத்தினால எப்படியாவது டயத்தை ஸ்குவீஸ் பண்ணி எதுக்குள்ளேயாவது புந்து எப்படியாவது வந்துடுறாங்கல்ல. கேட்கணும் நேரம். அம்மா வந்திருக்காங்க, திருவான்மியூர்லேருந்து வந்திருக்காங்க. திருவான்மியூர்னா இன்னும் தாண்டி துறப்பாக்கம் அங்கேருந்து வராங்க. ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்றாங்க. ஏற்றா ஒரு நாள் லைவ் நேராக கேட்கணும். அவங்க இதில் கேட்குறாங்க, ஆன்லைன்லையும் கேட்குறாங்க. ஆனாலும் நேரில் கேட்கணும். சபையில் சங்கத்தில் நேரில் கேட்கணும். அடியார்களையெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நேரம் கிடச்சிருச்சு. அவங்களுக்கு திருத்தொண்டு செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக செய்கிறாங்க திருத்தொண்டு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நம்ம சிவ சம்பந்தமான செய்திகளுக்கு நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது என்றைக்கும். அதை போல் ஒரு பெரிய அபச்சாரம் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. தெரியாமல் சொல்கிறாங்க. அந்த நேரம் மட்டும்தான் வாழ்ந்த நேரம். அதை தவிர்த்து மித்த எல்லா நேரமும் நாம் வீழ்ந்த நேரம். இது ஒன்று தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது, அதை கவனிப்பது, அதை கேட்பது, அப்படி அந்த ஒரு செய்தியிலேயே இருப்பதுன்னு இருக்குது பாருங்கள். அது ஒன்று தான் வாழ்ந்த நேரம். ஆகையினால இந்த சிவாய நம என்கிற மந்திரமானது அதை சொல்லுகின்ற சமயத்தில் சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அப்படின்னார். சித்தம் ஒருக்கி என்று சொல்லுகிற பொழுது அந்த சித்தத்தை சிவன்பாலே வைக்க வேண்டும். அதுக்கு அங்கே நாட்டம் அதிகமாக போக போக இதில் அதுக்கு குறைஞ்சிரும். சார் வீட்டு வேலையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அதை யார் சார் கவனிப்பான்னு? நீ தான் இங்கே வந்துட்டிய, அதையெல்லாம் தான் சிவன் கவனிக்கும். ஏன்னா அதுதான் வேலை. அப்படி ஒரு தலைப்புற வேலை உண்மையிலேயே இருக்குமானால் அதுதான் கவனிக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டான் இவன் பாட்டுக்கு அப்படின்னுட்டு அது கவனிக்கும். அது அப்படி ஒரு கருணை நிலையாக இருக்கிறது. என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறதுனால வர சிக்கல் இது. நான் தான் கவனிக்கணும், நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் செய்யணும் அப்படின்னு செய்கிறதுனால நமக்கு அது சுமையாக தெரிகிறது மட்டுமல்ல, அது நிறைய சிக்கல்களையும் உருவாக்குது. ஆகையினால இந்த சித்தம் சிவாய நம என்று சொல்ல அது சித்தம் ஒருங்கி சிவத்தை நோக்கி செல்லும். அதனால் என்ன நிகழும் என்று சொன்னால், அடிமையது ஆகி சிவாய நமயன சித்தம் ஒருக்கி அபாயம் அறவே அடிமையது ஆகி. அதில் அந்த அடிமையது ஆகிங்கிறது இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடியதனுடைய பயன்கிறார். அடிமையாகி விடுவோம், அந்த ஆன்மா சிவத்திற்கு அடிமையாகி விடுவோம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. அந்த சிவாய நம சொல்லுகிற பொழுது அடிமையாகி விடுவோம் என்று குறிப்பிடுகின்றார். சித்தம் ஒருக்கி சிவாய நம என அடிமையது ஆகி
அடிமையாக போவார்கள். சிவபெருமானுக்கு தன்னை அடிமையாக கருத ஆரம்பித்து விடுவார்கள். தாம் அவருக்கு ஆளாய்விட்டதை அவர்கள் உணர்வார்கள். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அடுத்த நிலையிலே சொல்லப்பட வேண்டிய மந்திரம் சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருந்த அடுத்த நிலை சிவாய என்கிற மந்திரம். அப்போ சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது சித்தம் ஒருக்கி அடிமையதாக செய்யும். சிவாய என்கிற மந்திரம் என்ன செய்யும் என்று சொல்லுகிற பொழுது, சிவாயம் அவாயம் அறவே, அவாயம் அறவேன்னாரு. அது 2வது வரியில் இருக்கிறதை எடுத்து இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். சிவாய என்று சொல்ல 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 நம்முடைய அறிவிலே மறைத்து கொண்டிருக்கக்கூடிய பாச ஞானம் நீங்கி போக ஆரம்பிக்கும். அதுதான் அதில் சொன்னார். சிந்தை அபாயம் அறவே, அந்த சிந்தையிலே அறிவிலே இருக்கக்கூடிய பாசஞானமானது நீங்கி போகும். அதுதான் அந்த சிவாய என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தினுடைய பலனாக இருக்கும். பிறகு இது தொடர்ந்து அதற்கு அடுத்த நிலையாக இருக்கிறது யகாரமும் இப்போ தனியாக இல்லை, அருளாக போயிடுச்சு. சிவாய நம என்பதிலே மகாரமாக இருக்கக்கூடிய மலமும் நகாரமாக இருக்கக்கூடிய திரோதமும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போக வெறும் சிவாய மிஞ்சும். அப்படி சிவாய சிவாய என்று சொல்லிட்டு இருக்கிற பொழுது சிகாரமாகிய சிவம், வகாரமாகிய அருள், யகாரமாகிய ஆன்மா, இந்த ஆன்மா என்ன பண்ணும், அருள் நிலைக்கு போய் அருளிலே பதிந்து விடும். அதனால் யகாரம் வகாரமாகி சிவன்னு நிற்கும். சிவசிவ, அந்த சிவசிவ என்கிற மந்திரம் அதை சொல்லுகிற பொழுது காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறார். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. அப்போ சிவசிவன்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட நாம் யோசிக்கவே கூடாது. அது ரொம்ப பேர் இந்த சிவ என்கிற மந்திரத்தை நாம மந்திரம் என்பார்கள். ஆனால் அது நாமம் அல்ல. அந்த மந்திரமானது சிவ என்பது காரண பஞ்சாட்சரமாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி அந்த சிவ சிவ என்கிற மந்திரத்தை சொல்லுகிற பொழுது திரும்பவும் சொல்லுகிறார், அவாயம் கெட நிற்கும். முதல்ல சொல்லுகிற பொழுது அவாயம் அரும் என்று சொன்னார். அவாயம் அரும் என்று சொல்லுகிற பொழுது அதில் அறிவிலே படிந்திருக்கக்கூடிய பாசம். ஏன்னா முதல்ல அறிவு விளங்க ஆரம்பித்ததே பாசத்தினுடைய தொடர்ச்சியினால தான். முதல்ல அறிவு தானாக விளங்காது. அது இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகள், இந்த மனம், இவற்றின் துணை கொண்டு தான் அந்த அறிவு விளங்க ஆரம்பிச்சுது. நமக்கு ஆன்மாவுக்கு அறிவு தானாக விளங்கணும், விளங்கலை. அது விளங்காத காரணத்தினாலே ஆன்மா அறிவு விளங்குவதற்காகவே பாசத்தை கூட்டுவித்தார், மாயையை கூட்டுவித்தார். அந்த மாயாமனமானது கூட்டுவிக்கத்தான் அந்த பாசமானது அதற்கு துணை செய்ய, அந்த துணையோடு சேர்ந்து அது அறிந்து கொண்டு வந்தது இல்லையா. இப்போ குழந்தை தவழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஏஞ்சி உட்காருது. அப்புறமா பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு நிற்கும் தானாக. இந்த குழந்தை எழுந்திரிச்சு நிற்கும் போது பார்க்குற தாய்க்கு எப்படி இருக்கணும்? அப்படி அடுக்கலையில் இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து இருந்தது டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கும், செவத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கும், டக்குன்னு விழுந்துடும். தாய் அதை கவனிக்காத மாதிரி இருப்பா, உள்ளே ஏதோ வேலையாக இருக்கிற மாதிரி. அது அப்படியே திரும்ப முயற்சியை விடாது, திரும்ப எழுந்திரிச்சு அது நிற்கும். உடனே செல்லு எடுத்து டக்கு 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 டக்குன்னு அடிச்சு, என்னங்க என்னங்க, அவன் பயந்துருவான், ஏதோ திருட வந்துட்டான வீட்டுக்குள்ளேன்னு. என்ன என்னங்க பையன் நிற்கிறாங்க, சொல்லலாத சந்தோஷம். எல்லாம் முத குழந்தைக்கு. பையன் நிற்கிறாங்க, அப்படியா? நான் சத்தம் போட்டா கத்துவான்ட்டு ஒன்றுமே சொல்லலை. அதான் அப்படியா, பையன் நிற்கிறாங்க.
இது சாயந்தரம் ஒரு ஏற்பாட்டோடு வரேன். சாயந்தரம் ஒரு ஏற்பாட்டோடு வருவார். பையன் தடுத்தர நடக்கிறதுக்கு தள்ளு வண்டி. இந்த தள்ளு வண்டி தெரியுங்களா, 3 சக்கரம் இருக்கும். அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறது. நிற்க முடியல, உழுவுறான், டக்கு டக்குன்னு உழுவுறான், எழுந்திரிக்க முடியல. இப்போ நட பழகணும், நல்லாவே நட பழகணும். அதுக்காக ஒரு தள்ளு வண்டியை ஏற்பாடு பண்ணி அதை கையில் கொடுத்து அதை பிடிச்சிக்கடா. என்னென்ன பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சுற்றுவான், அதை பிடிச்சிக்கிட்டு நட பழகிறோம். உட்கார்ந்தே இருந்தவன், நிற்க முடியாமல் திணறவன், இப்போ நடவண்டி வந்தவுடனே ஃபுல்லாக சுற்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலை சுற்றும், கிச்சனுக்குள்ளேலாம் கொண்டாடும். அதுக்கப்புறம் 3 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அசந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கட்டு இறங்கி ரோட்டுக்கு போய்டும். வண்டியை ஓட்டுறது அதுக்கு என்ன ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரியே அதுக்கு ஒரு நினைப்பு. அதுக்கு அவ்வளோ ஒரு என்னவோ வண்டியை ஓட்டுற மாதிரி. இப்போ அது வண்டியை ஓட்டுற பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? என்ன உங்களுக்கு உடன்பாடு இல்லை போல இருக்கு? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். என்னமா ஓட்டுறாங்க, என்ன பயம் பாருங்க, இருக்குன்னு அது அப்படி ஓட்டிட்டு பெருமையாக வேறு அப்பாவும் அம்மா பார்க்கும். அப்படி அது கை தட்டுவாங்க இவங்க. எவ்வளோ நாளைக்குங்க, எவ்வளோ நாளைக்கு இந்த அப்பா வந்து இந்த கையில் கொடுத்த இந்த தள்ளு வண்டியை தான் குழந்தை எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாரா, இல்லை இந்த தள்ளு வண்டி இல்லாமையே அதுக்கு நடக்க தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரா? இந்த தள்ளு வண்டி இல்லாமலேயே என் குழந்தை எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பது. அது மாதிரி நடக்க சிரமப்பட்டு இருந்த நமக்கு, குழந்தையா இருந்த நமக்கு, நம்ம அறிவுக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து நடக்கட்டும்னு விட்டாரு. இப்ப நல்லா நடக்கிறதுக்கு அப்புறம் அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? இதெல்லாம் விடணும், இந்த பாசத்தை விடணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு அவரு? வாங்க மாட்டார். இந்த பாசம் அகலணும் அறிவில். அது இந்த சிவாயில தான் நடக்குங்கிறார். சிவாய மந்திரத்தை சொல்லுகிற பொழுது நடக்கும். பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிவசிவ என்கிற மந்திரத்தை சொல்லுகிற பொழுது அபாயம் கெட நிற்க. மிகப்பெரிய அபாயம் எது? உயிருக்கு. உயிருக்கு ரொம்ப பெரிய அபாயம் எது? சத்தவசம் மரணம், பாசம், பிறவி. சரியான பதில் என்னன்னு கேட்டால் அதுக்கு மிகப்பெரிய ஆபத்து பிறப்பு தான். அது இறப்போடு சேர்ந்ததுங்கிறனால இறப்பும் சரியான பதில் தான். இந்த இறப்பு பிறப்பு தான் மிகப்பெரிய அபாயம். அபாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பிறப்பு அபாயத்தை போல ஒரு பெரிய அபாயம். இங்கேருந்து கிளம்பும்போது திரும்ப வருவோங்கிற மாதிரி ஒரு அபாயம் இருக்குது பாருங்க, அதை விட ஒரு பெரிய அபாயம் இல்லை. அப்படி அபாயம் கிடணும்னா அவனை அபயம்னு சென்று பிடிச்சு கொள்ளணும். அவனே அபயம் என்று பற்றி கொண்டால் இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம். அதனால அதை சொல்லுகிறார். அபயம் அபாயம் கெட நிற்க சிவசிவ என்று, சிவாய என்று அபாயம் அறவே, சிவசிவ என்று அபாயம் கெட. ஒன்று அபாயம் அற, இன்னொன்று அபாயம் கெட. அபாயம் அற என்பது பாசமலம் நீங்குதல், அபாயம் கெட என்பது பிறவி நீங்குதல், பிறவி நீங்குதல். இது தருமா? அப்போ நமச்சிவாயம் என்பது உலகார்த்தமாக நம்மை முன்னோக்கி செல்வதற்கு பக்தியிலே அழைத்து செல்லும். பக்தி மார்க்கத்திலே சிறந்து நிற்பதற்கு நமச்சிவாயம், பக்தி மார்க்கத்திலே சிவத்தை பற்றியும் அந்த சிவ நெறியிலே செல்லுவதற்கும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருவது நமசிவாய மந்திரம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிவத்தின் மேல் ஆர்வத்தை அதிகமாக செலுத்தி பிரபஞ்சத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவதற்கு சொல்லப்பட வேண்டிய மந்திரம் சிவாய நம என்கிற அந்த சூட்சம மந்திரம். பிறகு அதனையும் சொல்லி சொல்லி பக்குவப்பட்டு சிவாய என்று சொல்லுகிற பொழுது அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அந்த பிடியாக இருக்கக்கூடிய மனம் பாசம் இருக்கிறதே அது நீங்குவதற்கு வழிவகுக்கும். பிறகு சிவசிவ என்று சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய அபாயமானது கெடும். அந்த அபாயம் பிறவி, அந்த பிறவி பிணி தீரும் என்று குறிப்பிடுகின்றார். இனி
ஆனந்தம் ஆமே. ஆனந்தம் ஆமே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆனந்தத்தை வழங்குவது எதுன்னு கேட்டால் அந்த சி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம். சி அது நாயோட்டு மந்திரம். சி அந்த சிங்கிற மந்திரம் மிக மிக சிறப்பான மந்திரமாக, அதை கொண்டுதான் திருமந்திரமே தொடங்குகிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு தான் தொடங்குகிறார். சி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப உயர்ந்த நிலை. சிவன் சிவம் என்பதெல்லாம் சிகாரத்திலிருந்து விரிந்தது. எனவே சி என்பது 5 எழுத்து தான். அந்த 5 எழுத்தும் அதில் அடங்கியிருக்கு. சி என்பது ஒரு எழுத்தாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சி என்பதும் 5 எழுத்து தான். அதுலேயே சியில் தான் வாய் இருக்குது, யா இருக்குது, அதனுடைய கட்டிலே தான் நாய் இருக்குது, ஒடுங்கி போய் மா இருக்குது. அதனால் அதையும் 5 எழுத்து என்று சொல்வார்கள். சிவாய சிவ சிவ என்று என்றே சிந்தை அபாயங்கட நிற்க ஆனந்தம் ஆமே. இந்த ஆனந்தத்தை ஆக்குவது சி என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்து, அந்த சி என்று சொல்லக்கூடிய நாயோட்டு மந்திரமாக விளங்கக்கூடிய அந்த எழுத்து தான் ஆனந்தத்தை விளைவிக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே சிவாய நம, சிவாய, சிவ சிவ, பிறகு சி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுடைய தன்மையை சுருக்கமாக எடுத்து இந்த ஒரு மந்திர பாடலிலே குறிப்பிடுகின்றார். பிறகு தொடர்ந்து பல தலைப்புகளிலே போகிற பொழுது இந்த திருக்கூத்தை பற்றி நிறைய பேசுகிறார். அந்த திருக்கூத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பொன்தில்லை கூத்து, பொற்பதி கூத்து, ஆனந்த கூத்து, அற்புத கூத்து என்றெல்லாம் பல்வேறு விதமாக இந்த கூத்துகளை பற்றி சொல்லுகிறார். எல்லாவற்றையும் நம்ம விரிவாக பார்த்தோம். அத்தனை கூத்துகளினுடைய 2 செய்திகளையும் நாம் சிந்தித்தோம். அந்த திருக்கூத்துகளிலேயே எங்கே எல்லாம் நம்ம திருக்கோயில்களில் அவர் கூத்து செய்கின்றாரோ அந்த கூத்துக்கு பொன்தில்லை கூத்து என்று பெயர் என்பதையும் நாம் அன்றைய தினம் நாம் சிந்தித்தோம். அந்த பொன்தில்லை கூத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறார். இந்த திருக்கூத்து ஆடுகிற அந்த திருக்கூத்து வடிவம் இருக்கிறதே, அகில உலகத்தில் கடவுளை ஒப்புக்கொள்ளுகிற சமயங்களில் ஒரு தனித்துவ சமயமாக நம்முடைய சமயம் விளங்குவதற்கு காரணமே நம்முடைய தலைவனாக இருக்கிறவன் திருக்கூத்து செய்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒன்று சைவ சமயத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் கிடையாது. அப்படி ஒரு வடிவம், இந்த நடராஜர் வடிவம் இருக்கிறதே, அது நமக்கு ரொம்ப சிறப்பான வடிவம். அது ஒரு சிறப்பான வடிவம். குருமூர்த்தமாக இருக்கக்கூடிய வடிவம் எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. ஆனால் ஐந்தோடில் புரிகின்ற அந்த திருக்கூத்து, அந்த திருக்கூத்து செய்கின்ற வடிவம் சைவ சமயத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் கிடையாது. அவர் 5 தொழிலும் செய்கிறாருங்கிறத அந்த வடிவம். அதனால தான் பாருங்கள், அது மேலே நம்ம சமயங்களுக்கு, சைவ சமயங்களுக்கு இருக்கிற அந்த பேர் ஆர்வத்தை காட்டிலும் இதை கடத்துகிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. எதையுமே கடத்த மாட்டேங்கிறான். இந்த ஒரு நடராஜர் சிலைக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு மவுசு தானாகவே இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த 5 தொழில்களையும் செய்கின்ற திருவடிவம் அது சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மையை குறிக்கின்ற ஒரு பெரும் வடிவமாக இருக்கிறது. அது சிவன் என்று சொல்லக்கூடியவன் முழுமுதற் பொருள் என்று சொல்லக்கூடியது. அங்கு அவர் ஆடுகிற ஆட்டம் தான் நம்முடைய இயக்கம், இந்த உலகத்தினுடைய இயக்கம். அதனால் அவர் ஆடுகிறாருன்னா நம்ம இயங்குகிறோம்னு அர்த்தம். அந்த இயக்கத்தை குறிக்கிறது. இயக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு இயக்கத்தை குறிக்கக்கூடிய வடிவமாக இந்த திருக்கூத்து அமைகிறது. இந்த கையிலே உடுக்கை ஏந்தி இருப்பார், அது நாதத்தை குறிக்கிறது. அது படைப்பு. என்ன அருமையாக உண்மை விளக்கம்னு ஒரு நூல், அதில் நடராஜருடைய தத்துவங்களை, ஒரே நடராஜர் வடிவம் எப்படி நமசிவயவாகவும் இருக்கிறது, சிவாய நமவாகவும் இருக்கிறது, அது ஆனந்த கூத்தாக எப்படி சிகார கூத்தாகவும் இருக்கிறது என்பதை அந்த உண்மை விளக்கம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. ஒரே வடிவம்தான், வடிவத்தை மாற்றுறது இல்லை.
வடிவம் மாறுவதில்லை. நம்முடைய ஞானம், பார்வை, பக்குவம் தான் மாறிக்கொண்டே வரும். அப்படி சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். கையிலே உடுக்க வைத்து இருக்கிறார். அந்த ஒலி நாதம், அதுதான் படைப்பு. எல்லாம் நாதத்திலிருந்து தான் தொடங்குது. எல்லாம் நாதம். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன், பிறகு சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், பிறகு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய், கை, காலு, நாக்கு, எருவாய், கருவாய், பிறகு சத்த, ரூபம், ரசம், கந்தம், ஸ்பரிசம், இந்த 5. பிறகு கொடுத்தல், நடத்தல், இன்புறுதல், கழித்தல், பேசுதல், வசனம். இப்படி அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு என்று கேட்கிற பொழுது 36 தத்துவங்களை அகில உலகத்தில் ஒரே சமயமாக இருக்கிற நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான் பேசுகிறோம். நாதம் தொடங்கி நிலம் ஈராக, அவ்வளோ ஒரு கம்ப்ளீஷன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளீஷன் தெரியும். அது யூனிவர்ஸே கம்ப்ளீட் ஆகும். மித்தவங்க சொல்கிறதுல யூனிவர்ஸே கம்ப்ளீட் ஆகாது. நம்ம சொல்கிறதுலே நாதத்தில் பிக் பேங் தியரியே நம்முடைய தியரி தான். நம்ம அப்போவே சொல்லிட்டோம் நாதத்தில் தொடங்கிச்சிருந்து. அப்போ நாதம் தொடங்கி அந்த நாதத்தினுடைய தொடக்கம், அதிலிருந்து தான் படைப்பு தொடங்கிச்சின்னு காட்டுறதுக்கு கையில் ஒடுக்க வச்சிருக்கிறார். இந்த பக்கம் நெருப்பு வச்சிருக்கார் ஒடுக்கத்தை காட்டுவதற்கு. இந்த பக்கம் ஒடுக்கம் வச்சிருக்கிறார். பிறகு கையை இப்படி காட்டி கொண்டு இருக்கிறார். இது காத்தலுக்காக இதை வைத்து கொண்டு இருக்கிறார். திதி, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். காலை கீழே ஊன்றி இருக்கிறார். திரோத நிலையில் அந்த முயலகனை அங்கே மிதித்து கொண்டு இருக்கிறார். அது மறைப்பு. ஒரு காலை தூக்கி கொண்டு இருக்கிறார். அது அருளல். 5 தொழில்களையும் செய்கிற திருக்கோல வடிவம், நடராஜர் வடிவம் என்பதை நம்முடைய சைவ சமயம் அழுத்தம் திருத்தமாக ஆனந்தமாக குறிப்பிடுகிறது. ஆகையினாலே 5 தொழில்களையும் செய்கின்ற அந்த திரு வடிவம் இருக்கிறதே, அதுவே காண்பவருக்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடிய ஆனந்த கூத்தாகவும் அது விளங்குகிறது. அந்த பெருமானுடைய திருக்கூத்து எல்லையில்லாத அந்த ஆனந்த கூத்தாக அது விளங்குவதாக அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ அந்த ஒரு நடராசருடைய அந்த 5 தொழில்களை குறிப்பிடுகின்ற பாங்கிலே ஒரு அரிய செய்தியை சொல்லுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். இப்போ அந்த பாடலை நாம் பார்ப்போம். 6 முகத்தின் அதிபதி தான் என்றும் கூறு சமய குருவரன் தான் என்றும் தேரினர் தேர திரு அம்பலத்துள்ளே வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. 6 முகத்தின் அதிபதி தான் என்றும் கூறு சமய குருபரன் தான் என்றும் தேரினர் தேர திரு அம்பலத்துள்ளே வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. சிவபெருமானுக்கு 5 முகங்கள். அந்த 5 முகங்களை கொண்டு 5 தொழில்கள் செய்கின்றான் என்று சொல்லுவார்கள். 5 முகங்களை கொண்டு 5 தொழில் செய்கின்ற பெருமான் அந்த 5 முகங்களை கொண்டு 5 தொழில்களை செய்வதற்காக 5 தேவர்களுடைய தம்மால் அதிர்ஷ்டிக்கப்பட்ட கடவுளால் அது அமைக்கப்பட்டதாக அது கூறுவார்கள். இப்போ அந்த 5 முகத்தினாலே அந்த 5 தொழில் செய்கிறவருக்கு 6வது முகமும் உண்டு. அதனால் 6வது முகமும் உண்டு. 5 முகங்களுக்கும் ஒரு முகமாக எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கிறது ஒரு முகமாக இருக்கலாம், ஆனால் அதில் 5 முகங்களும் அடக்கம். அந்த 5 முகங்களையும் கொண்டு அவர் 5 தொழில் செய்கின்றார் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு அடிப்படையாக இன்னொரு செய்தி, அவருக்கு 6வது முகமும் உண்டு என்பது
மற்றவருக்கு தெரியாது, ஞானிக்கு மட்டுமே தெரியும். அதை கந்தபுராணத்தில் சொல்லுகிற பொழுது கூட சொல்லுவார். புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகர் மெய்யண்ணல் அறிஞராயோர். தேவர்களை பார்த்து சொன்னாராம், புந்திக்குள் இடர் செய்யற்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். சூரபத்மனால உங்களுக்கு மிகுந்த துன்பங்கள் விளைந்து கொண்டு இருக்கின்றன என்பது தெரியும். அவற்றை நீக்குவதற்கு ஒரு குமரன் வேண்டும் என்று நான் சொல்லி இருந்தோம். அதையும் இப்பொழுது நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள். அதையும் தருவோம், இப்பொழுது இதோ தருகிறோம் என்று சொன்னார். இப்படி தரப்போறாரோன்னு என்ன? புந்திக்குள் இடர் செய்யற்க, புத்திக்குள்ள உங்கள் புத்தியில் உங்கள் மனசில் கவலைப்படாதீங்க. புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருகிறோம் யாம், புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகர்மை அண்ணல். சிவந்த வானம் போல திருமேனி கொண்ட பெருமான் என்ன செய்தார்? 5 முகங்களோடு திருக்காட்சியை தந்தவர். இதுவரைக்கும் அவர்கள் பார்த்திராத ஒரு சம்பவம் அங்கே நிகழ்ந்தது. அது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகமாறும் கொண்டான். ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய 6வது திருமுகத்தையும் அவன் எடுத்து காட்டினான். அந்த 6வது முகமாக எடுத்து காட்டியது அதோ முகம். வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், மேலே ஈசானம். இந்த 5 முகங்களை மட்டுமே பார்த்தவர்கள் பழக்கப்பட்டவர்களுக்கு 6வது முகமாக அதோ முகத்தையும் எடுத்தானாம். அப்படி எடுத்த பொழுது அந்த 6 முகங்களிலிருந்தும் அருமுகன் தோன்றினான் என்கிற கந்தபுராண கதை நமக்கு தெரியும். அதை சொல்லுகிறார். 5 முகங்களுக்கு அதிபதி என்று அவனை சொல்லுவார்கள். 6 முகத்தின் அதிபதி தான் என்றும். எனவே சிவன் என்று நீங்கள் சொல்லுகிறவன் தான் 6 முகனும். எனவே 6 முகன் சிவனுக்கு வேறுபட்டவன் அல்ல என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். இதை விட நமக்கு என்னங்க ஒரு பெரிய ஆதாரம் வேணும்? சாமி சொல்றாங்க, திருமூலர் சொல்றார், 6 முகத்தின் அதிபதி தான் என்றும். அப்ப 6 முகன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனுடைய திருக்கோலம் சிவபெருமானுடைய மூர்த்தம் தான். அது வேற ஏதோ தனி மூர்த்தம் நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 6வது முகத்தை எடுத்தார். அப்படி இந்த திருக்கூத்து ஆடுகிற பொழுது 5 முகங்களும் ஒரு முகம் ஆயிற்று. அந்த அதோ முகம் என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள். அந்த அதோ முகம்தான் பக்கத்தில் நின்று அந்த திருநடனத்தை காண்பதாக நிற்கிறாளே, அவள் முகம்தான் அந்த அதோ முகமாக தனி முகமாக நிற்கிறது. அதுதான் அந்த அதோ முகம். அதனால தான் முருகனுக்கு நம்முடைய 5 முகங்களோடு ஒரு முகமும் சேர்ந்து அறுமுகம் வந்தது என்று சாமி சொல்லுவார். என்னுடைய 5 முகங்களும் உன்னுடைய ஒரு முகம் 6 முகமாயிற்று அவனுக்கு என்று சொல்லுவதாக கந்தபுராணத்தில் செய்தி வரும். எனவே அதனால தான் 6 எழுத்து மந்திரம் என்று சொல்லுகிற பொழுது ஓம் என்கிற பிரணவமும் கூட சேர்ந்ததுனால நமசிவய என்கிற மந்திரத்தோடு ஓமும் சேர்ந்து ஓம் நமசிவய என்பது தான் 6 எழுத்து மந்திரமாக சிவபெருமான அறுமுகத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர்களுடைய மந்திரமாக விளங்குவது ஓம் நமசிவாய என்ற 6 எழுத்து மந்திரம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆகையினால இதிலெல்லாம் நமக்கு மறுச்சி வர வேண்டாம். கீழ்நோக்கிய முகம் என்பது மேல் நோக்கிய நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் கீழ்நோக்கிய முகம் என்பது சகலர்களுக்கு அருளுவதற்காக அமைந்தது. அதனால தான் அருள்முகம். அது சகலருக்கு அருள்முகமாக அருளுவது. எனவே 6 முகத்திற்கு அதிபதி என்பவர் வேறு யாரோ என்று 5 முகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் தான் 6 முகத்தின் அதிபதி தான் என்றும். 6 முகத்தினுடைய அதிபதியாக தான் விளங்குவதற்கு காரணம் 6 சமயங்களினுடைய தலைவனாகவும் அவன்தான் இருக்கின்றான். அதனால கூறு சமய குருபரன் தான் என்றும். பல சமயங்களுக்கு அவர்கள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டாலும் எல்லா சமயங்களுக்கும் குரு தான் உண்டு. எல்லா சமயங்களுக்கும் குருமார் தான் உண்டு. அவங்க தோன்றி அவங்க உபதேசம் செய்து அவர்கள் ஒரு சமயத்தை படைத்திருப்பார்கள். எனவே
அவர்கள் குருமார்கள் தோன்றி குருமார்கள் உபதேசம் செய்து குருமார்கள் ஒரு சமயத்தை படைத்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஒரு செய்தியில் சைவ சமயத்தில் மட்டும்தான் நம்முடைய சிவமே குருவாக வந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். சிவன் தான் குருவாக வருகிறது என்று நாம் சொல்லுவோம். அங்கே அவர்கள் இந்த குருவாக இருந்து குரு காட்டுகிற கடவுளை சொல்லுவார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே நம்முடைய சைவ சமயத்தில் குரு என்று சொல்லக்கூடியவர் சிவத்தினுடைய நிலையிலிருந்து சிவமே குருவாக வந்து இந்த உலகிற்கு, அப்படி வரலன்னா நந்தியம்பெருமானை அழைத்து இந்த குரு நெறியை காட்டுவது தான் அது. இந்த குருநெறியை காட்டுவது தான் ஞான நெறி என்று அவர் காட்டாவிட்டால் எப்படி தெரிந்திருக்கும்? ஆகையினாலே எல்லா சமயங்களுக்கும் குருமார்கள் உண்டு. எல்லா சமயங்களுக்கும் குருமார்கள் உண்டு. அந்த குருமார்கள் காட்டுவது தான் கடவுள். ஆனால் நம்முடைய சமயத்திலோ சிவமே குருவாக இருந்து தன்னையும் காட்டி தன்னுடைய நிலையாக இருக்கக்கூடிய குரு நிலையையும் காட்டியது சைவ சமயம் மட்டும்தான். இந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சமயமே உலகத்தில் மிகப்பெரிய சமயமாக விளங்குகிறது. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க பொதுவாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது தான் இந்த சமயத்தினுடைய மிகப்பெரிய அந்த பெருமை புரிகிறது. எனவே அந்த சைவ சமயத்தினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீ தில்லைக்கு சென்று திருக்கூத்தை காண்கின்றாய் என்று சொன்னால் பெருமான் அந்த 5 தொழில்களை செய்வதும் அந்த 5 தொழில்களை செய்வதாக இருக்கக்கூடிய அந்த திருக்கூத்தை செய்கின்ற அந்த ஆனந்தமான அந்த வடிவத்தையும் அந்த வடிவத்தை செய்கின்ற பொழுது அவனுடைய ஆனந்தத்தை உயிர்களுக்கு பெற்றுத்தருகின்ற அதோமுகமாக தாயும் பக்கத்திலே இருந்து அந்த பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருகின்றாள். அதுதான் அந்த திருக்கோலத்தினுடைய நிலை. பெருமான் சுத்தமாயா பவனங்களில் சுத்தமாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு 5 தொழிலும் செய்கின்றான் என்று சொல்லுகிறார்கள். அவன் அதோமுகத்தினாலே கீழே இருக்கிறவர்களுக்கும் அருள் செய்கின்றான். எப்படி என்று பார்த்தால், நஞ்சை கண்டு அஞ்சி ஓடினார்கள் தேவர்கள். நஞ்சை கண்டு அஞ்சி ஓடினார்கள் தேவர்கள். என பார்க்கடலை கடைந்தார்கள். அமுதம் வரும் என்று எண்ணினார்கள். ஆனால் வந்தது நஞ்சு வந்தது. நஞ்சு வந்ததை எதிர்பார்க்கல. நஞ்சு வரும்னுட்டு நல்லது நினச்சி தான் செஞ்சாங்க. ஆனால் அப்படி செய்கிற பொழுது அவர்களுக்கு இதனுடைய இந்த பார்க்கடலை தந்தவன் சிவபெருமான் அவனுக்கு ஒரு நன்றி அறிதலாக ஒரு வணக்கத்தை சொல்லி அவரிடம் செய்தியை சொல்லி, எங்களுக்கெல்லாம் அமிர்தம் வேணும், நாங்கள் பார்க்கடலை கடையணும் அப்படின்னுட்டு கேட்டிருக்கணும். அவங்க கேட்கல. ஏன் கேட்கல? பல விஷயத்தில் பையன் அப்பாவை கேட்கவே மாட்டான். ஏன் ஏன் கேட்டால் வேண்டாம் பாரு, கேட்டால் வேண்டாம் பாரு, கேட்டால் வேண்டாம் பாரு, நம்மளா எடுத்துக்குவோம், செஞ்சுருவோம். அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது. ஏன்டா என்கிட்ட கேட்கல, நீங்கள் கேட்டால் வேண்டாம்பீங்க அப்படின்னு சொல்லு. அது மாதிரி சிவபெருமான்கிட்ட கேட்கல, போய் கடையிட்டுப்பான்னு கேட்கல. அவர் ஏதாவது சொல்லுவார்ப்பா, நம்ம பாட்டி கடைஞ்சி எடுத்து சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு போய் கடைஞ்சாங்க. விஷம் வந்துருச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடினதுக்கு பிறகு சிவபெருமான் அந்த நஞ்சை எடுத்து அவர் உண்டார், நஞ்சை உண்டார். நீங்கள்லாம் போய் திரும்பவும் பார்க்கணும். இந்த நஞ்சை உண்டது எந்த முகத்தில் அப்படின்னு திருமூல சொல்கிறார். 5 முகத்தோடு இருந்தார். அப்போ நஞ்சயத்தை எடுத்து வான்னு சொன்ன உடனே சுந்தரர் போய் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்த உடனே தன்னுடைய அதோமுகத்தை எடுக்கிறார் இந்த நஞ்சை உண்ணுவதற்கு. அதனால் நஞ்சுண்ட கண்டன் என்பது அதோமுகன் மட்டும்தான். அந்த ஒரு கண்டம் தான் கருப்பாக இருக்கும். மாகேஸ்வர மூர்த்தங்களில் கண்டம் கருப்பாக இருக்காது. அது நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நஞ்சுண்ட கண்டன் என்று சொல்லுவது அதோமுகம். அதனால் அதுக்கு தலைப்பில் நம்ம அதை பார்த்துருக்கோம் நிறையா. அதோமுக தரிசனம் என்றே தலைப்பிட்டு அதை சொல்லியிருக்கிறார். நஞ்சை உண்டது, அந்த நஞ்சு என்பது அதனை உண்ட ஒரு திருக்கோலம்தான் இந்த அதோமுகம். ஆகையினாலே இந்த அதோமுகத்தை நஞ்சு உண்டபோதும் எடுத்தார், நஞ்சு உண்டபோதும் எடுத்தார். அதே சமயத்தில் முருகனை தர வேண்டும் என்ற பொழுதும்
அதை எடுத்தார். இந்த ரெண்டுமே சகலருக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பொழுது எடுத்தது தான் அந்த அதோமுகம். ஏன்னா தேவர்களும் சகலர்கள் தான், திருமால் உள்ளிட்ட அத்தனை பேரும் சகலர்கள். எனவே சகலருக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பொழுதெல்லாம் அவர் எடுக்கின்ற முகம் அதோமுகம். அதனால் அந்த அதோமுகம் என்று சொல்லக்கூடியது, அதாவது பொதுவான 5 தொழில்களையும் செய்வது அந்த ஒரு முகம், அந்த 5 முகங்கள் என்றால் சிறப்பான செயல்களை செய்வது இந்த 6வது முகம் அதோமுகம். அந்த அதோமுகத்தை திருவருளாகவே பக்கத்தில் வைத்து இந்த சிற்றம்பலத்திலே திருடு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். இதை தேர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 6 முகத்தின் அதிபதி தான் என்றும் கூறு சமய குருபரன் தான் என்றும் தேறினர். இதை உண்மையை உணர்ந்தவர்கள், இந்த உண்மையை உணர்ந்து தேறியவர்கள் தேறினர். தேர திரு அம்பலத்துள்ளே வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. அப்படி தேர்ந்து அந்த உண்மையை உள்ளவாறு புரிந்து கொண்டவர்களுக்கு, அந்த உண்மையை உள்ளவாறு புரிந்து கொண்டவர்களுக்கு, அந்த உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டவர்களுக்கு அந்த திரு அம்பலத்துள்ளே வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. வேரின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. வேரின்றி என்று சொன்னால் நீங்குதல் இல்லாமல் எப்பொழுதும் திருக்கூத்து செய்து கொண்டே இருக்கிறான். திருக்கூத்து செய்து கொண்டே இருக்கிறான். அவன் திருக்கூத்து செய்து கொண்டே இருக்கிறான் என்பதற்குத்தான் இப்போ சாமி சாதாரண வச்சு அவர் 5 தொழிலும் செய்கிறார், அவர் எப்பொழுதும் உலகை இயக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவதை விட ஒரு இயக்கத்தினுடைய வடிவமாக காலை தூக்கி வச்சிருக்கார், காலை தூக்கி இருக்கிறார், கையை வீசி இருக்கிறார், ஒரு கையை இப்படி காட்டி இருக்கிறார். மடித்தாடும் அடிமைக்கண் அண்டிய மனனே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அப்படிப்பட்ட எங்கள் பெருமானுடைய திருவடியை நீ மடித்தாடும் அடிமைக்கண், மடிச்சே வச்சிட்ருக்கிற அந்த திருவடியை பற்றிக்கொள் என்று சுந்தரர் சொல்லுகிறார். அந்த திருவடியை விட அதை பற்றிக்கொள். எதுக்கு? உனக்காக தானே தூக்கிட்டு வச்சுருக்காரு, இல்லாட்டி பேசாமல் நின்றுட்டு இருக்கலாம், உட்காந்துட்டு இருக்கலாம். தூக்கி வச்சு காட்டுறது என்னன்னு கேட்டால் அந்த இயக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறார், இந்த இயக்கமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் அந்த கோலம். அதனால தான் நமக்கு பார்ப்பதற்கு தான் ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், நின்றாடுவார் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் என்னை கேட்டார், நின்றாடுவார்னு சொல்லுகிறாரு சார், அவர் நிற்கிறாரா ஆடுறாரா அப்படிங்கிறார். நிற்கிறாரா ஆடுறார். நின்றாடுவார்னு சொன்னால் அவர் நிற்கிறாரா ஆடுறாருன்னா, அதாவது இந்த பூமி சுற்றுதா நிற்கிதாப்பான்னு கேட்டார். பூமி சுற்றுதா நிற்கிதா? எங்கே சுற்றுது நிற்கிது? நம்மளாம் சாயவே இல்லையா, நேரம் உட்காந்துருக்கிறோம் இல்லையா? இல்லை, சரியாக தான் பதில் சொன்னீங்க, அதனால் உங்களை குழப்ப விரும்பலை. என்ன இது நிற்கிதா சுற்றுதான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சயின்ஸ் கொஞ்சம் படிச்சிட்டதுனால எங்கேயாவது நமக்கு தெரியலன்னு சொல்லிவிடுவாங்கன்ட்டு சுற்றுது சார்மோ. எங்கே சுற்றுது? அப்படியே நிற்கிது அப்படின்னா பார்க்குறதுக்கு நிற்கிது ஆனால் சுற்றுது. நடராஜ பெருமானும் பார்க்கறதுக்கு நிற்கிறார், ஆனால் ஆடிட்டு இருக்கிறார். மிக வேகமாக சுழல்கின்ற ஒரு பொருள் நிற்பது போல தோன்றும். மிக வேகமாக சுழல்கின்ற ஒரு பொருள் நிற்பது போல தோன்றும். மிக வேகமாக சுழலுது. பூமியோட ஸ்பீடு என்னன்னு கேட்டால் 460 மைல் பர் செகண்டு. 460 மைல் பர் செகண்டு, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்டு. ஒரு மைலுக்கு 8 கிலோமீட்டர் 5 மைல். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் ஸ்பீடு. 750 இப்படிங்கிறதுக்காட்டி 750 மீட்டர் போயிடுச்சு, 750 கிலோமீட்டர் போயிடுச்சு. இப்படிங்கிறதுக்காட்டி 750 கிலோமீட்டர் போயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடாக, அவ்வளோ பெரிய மேலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பந்து சுற்றுற மாதிரி சுத்தம். இப்போ நீ ஏன் சார் தெரியலன்னு, அதோடு சேர்ந்து நாமும் சுற்றிட்டு இருக்கிறோம்.
இப்போ அதோடு சேர்ந்து சுற்றுறதுனால அது அப்படியே சுத்தாத மாதிரி இருக்குது. நாம் நின்றுக்கிட்டு அது மட்டும் சுற்றுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் சுற்றுறது தெரியும். அதோடு சேர்ந்து நம்மளும் சுற்றிட்டு இருக்கும்போது அது எங்கே சுற்றுது? அதனால் சொன்னார், நீ உலகத்தோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அவர் நின்றுட்டு இருப்பார், நீ அதுலேருந்து விடுபட்டு அவரோட சேர்ந்தேன்னா நீ அது ஆடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும்னார். பெருமான் ஆடிக்கொண்டிருப்பது அவரோடு ஒன்றி நின்றால்தான் தெரியும். ஒன்றி இருந்து நினை மின்கள், அப்பதான் உனக்கு தெரியும். உந்தமக்கு உணமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்துள் நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. குறிப்பு காட்டினாராம். யாருக்கு குறிப்பு காட்டினா புரியுமோ அவங்களுக்கு தானே காட்டணும். குறிப்பை புரிஞ்சுக்க தெரியாதவங்களுடைய குறிப்பை காட்டிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுக்கு ஒன்று செஞ்சு வச்சுருவாங்க. அதில் குறிப்பாக காட்டினா அவன் என்று வந்தாய் அப்படின்னு அப்படி தானே கேட்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். முன்னைய தர்மபுரத்தாரோட சொற்பொழிவு பண்ணிட்டு அவர் நான் அடியன் வந்து சொற்பொழிவு பண்ணுவேன், ஐயா பேசுவாங்க, பாடுவாங்க. அவங்க பாடுவாங்க, நான் பேசுவேன். சிவராத்திரியில். ஆமாம், அது காரணீஸ்வரர் கோயிலில், மயிலாப்பூர் காரணீஸ்வரர் கோயிலில். அப்போ ஒரு சொற்பொழிவாளர் வந்தார். அவர் வந்து பேசணுன்ட்டு அனுமதி கேட்டார். அது நானும் பேசணும், கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். அவர் இவர்கிட்ட அந்த அமைப்பாளர்கிட்ட போய் கேட்டார், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அமைப்பாளர் முன்னாடி சாமிகிட்ட வந்து கேட்டாங்க. சாமிகிட்ட இது மாதிரி வந்திருக்கிறாரு, கொஞ்சம் பேசலாமான்னு கேட்குறாரு, பேசுகிறதுக்கு கேட்குறாரு வாய்ப்பு. நான் முன்னால் இப்படி உட்காந்துருந்தேன், இந்த ஐயா உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கேன். நான் எனக்கு பேச்சு டேர்ன் வரும்போது ஐயா கூப்பிடுவாங்க, நான் வந்துடுவேன் மேலே பேசுவேன். அவர் ஒரு மணி நேரம் பாடுவார், நான் 1 மணி நேரம் பேசுவேன். நல்லா தொடங்கும்போது செம கூட்டம் இருக்கும். முதல் காலம், கடைசி காலம் எல்லோரும் ஞானத்தின் நிலையில் இருப்பாங்க. ஞானத்துக்கு எத்தனை பேர் மிஞ்சுவாங்கன்னு அப்போ தான் தெரியும். அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி கூட்டம் இருக்கும். முதல் காலத்துக்கே வந்துட்டார், 2ஆம் காலத்தில் பேசுகிறதுக்காக கேட்குறார். அப்போ என்னை பார்த்துட்டு அவர் வந்திருக்கிறாரு, அவரை பேச சொல்லாமா அப்படின்னு இவ்வளவு நடந்தது எனக்கு தெரியாது. நான் கீழே உட்காந்துருக்கேன். அவர் வந்தது, அவர் பேசுகிறோன்னு கேட்டது, அதுக்கு இவர் வந்து அமைப்பாளர் இவர்கிட்ட கேட்டது, இவர் வந்து அதை என்கிட்ட ஒரு சிக்னல் மூலமாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டார் அப்படின்னார். அந்த பார்வை அப்படிதான். இவர் பேச சொல்லாமா அப்படிங்கிறார். இந்த குறிப்பு நம்ம தற்குறிப்பாக இருந்தோம்னு வச்சுக்க, என்ன சாமி சொல்றீங்க தெரியலையே அப்படின்னு பண்டு ஓட்ட போய் சொன்ன டக்குன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. அவர் என்ன கேட்குறா தெரிஞ்சு புரிஞ்சிச்சு. நான் ஒன்று அப்படின்னேன், சாமி எப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு அவர் பேச எனக்கு இன்னும் மறக்காத. அது அவ்வளோ குறிப்பாக கேட்டாங்க சாமி, ரொம்ப குறிப்பாக. அது ரொம்ப சில பேருக்கு அந்த குறிப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். வாரியார் சாமி கூட ஒரு சமயம் குளித்தலையில் தான் ஏதோ ஒரு சொற்பொழிக்காக போயிருக்கார். அது ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு குளித்தலை ஸ்டேஷனுக்கு வண்டி போயிருக்கு. அவங்க வண்டி வச்சு ட்ரெயின் போயிருக்கு. வண்டி வச்சு அவரை கூட்டிகிட்டு குளித்தலை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. வீட்டில் போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் சொற்பொழிவு. அந்த வீட்டில் பெரிய திண்ணை, அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாராம். ஏற்ற மாதிரி ரோட்டில் அப்படியே இதை விரித்து தார்பாய் மாதிரி ஒன்று இருக்கும், அதை விரித்து எல்லோரும் இங்கே உட்காந்துக்குவாங்க, சாமி பேசுவாங்க. அது மாதிரி ஏற்பாடு. ராத்திரியே போயிட்டார் குளித்தலைக்கு. காலையில் உட்காந்து மத்தியானம் காலை மத்தியானம்லாம் ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரம் பேசுகிறாரு. பேசும்போது பேசிகிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், கையை இப்படி வச்சுட்டு இப்படி தடவிட்டு இப்படி பார்த்துருக்கார். பார்த்தா மோதிரத்தை காணும். அந்த மோதிரம் போட்டிருந்துருப்பார் போல இருக்கு, மோதிரத்தை காணும். சரி, சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்புறமா தான் தேட முடியும், என்னன்னு கேட்க முடியும். அன்பர்களே, ஒரு நிமிஷம், என்னுடைய மோதிரம் காணவில்லை,
ஆகையினால் அது என்ன அது ஆயிற்று என்று தெரிந்து கொண்டு பிறகு நான் சொற்பொழிவை தொடர்கிறேன்னு சொல்ல முடியுமா? என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு குறிப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்லிட்டார், அப்போ சொற்பொழிவை வழக்கம் போல சொல்லிட்டார். சொல்லி முடிச்சிட்டார். முடித்து எல்லாருக்கும் விபூதி கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இந்த நிற்கிறாங்க. அத்தனை பேருக்கு திருநீர் கொடுப்பார். அவர்கிட்ட திருநீர் வாங்குறதுக்கு ஒரு லைன்லலாம் நின்று வாங்க மாட்டாங்க. அப்படியே போய் இப்போ அது மாதிரி விழுவாங்க எல்லாரும். எல்லாத்தையும் திருநீர் கொடுத்துருந்தபோது நடுவில் ஒருத்தர் கையை எப்படி நீட்டினார். அதில் மோதிரம் இருந்தது. பார்த்தாரு, ஆச்சரியம். மோத பார்த்தாரு, என்ன சாமி உங்கள் மோதிரம் தான் எப்படி பாருன்னு. அப்புறம் நில்லு இப்படி பக்கத்துலன்ட்டார். கொஞ்சம் வந்து இப்படி நில்லு அப்படின்னு நின்றுட்டார். மோதிரத்தை வாங்கிட்டார். எல்லோரும் கொடுத்து அடிச்சப்புறம் கூப்பிட்டு, எப்படி மோதிரம் உங்கள் கைக்கு வந்தது? சாமி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, சொற்பொழிவு பண்ணும்போது இப்படி கையை பார்த்தீங்க, கையை பார்த்துட்டு திரும்பவும் சொற்பொழிவு ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் கையை பார்த்ததில் கையில் மோதிரம் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை பற்றி குறிப்பு உங்கள் முகத்தில் தெரிஞ்சுது. என்னடா சாமி கையில் மோதிரம் இல்லைங்கிறத பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தேன். சரி, உடனே இந்த மோதிரம் எங்கே போயிருக்கோம், எப்படி போயிருக்கோம், சாமி தேடுறாங்கன்னா இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ காலையில் சாமி எங்கே பூஜை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தம்லாம் விட்டுருப்பாங்களே, அந்த தீர்த்தத்தில் தான் இது கல்டு விழுந்திருக்கும். பூஜை பண்ணுகிற பொழுது அபிஷேக தண்ணியெலாம் அந்த தண்ணியில் இருந்தால் வாய்ப்பு இருக்குன்ட்டு உடனே நான் எழுந்திரிச்சு போய் அந்த வீட்டுக்காரங்களை, சாமி அபிஷேகம் காலையில் பண்ணார், பூஜை பண்ணார், அந்த தண்ணியெல்லாம் எடுத்து எங்கள் பின்னால் துளசி செடிக்கு தான் ஊற்றிருக்கிறோம் அப்படின்னாங்க. அங்கே போய் துளசி செடியில் போய் அந்த மாடத்தில் கையை வச்சு தேடினேன், அந்த மோதிரம் கிடச்சிது. அதைத்தான் எடுத்து கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்தேன். புத்திசாலித்தனம் இருக்கலாம், இவ்வளோ அநியாயத்துக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய குறிப்பு இல்லையா? அந்த குறிப்பு தெரியாது. நடராஜர்கிட்ட போனால் குறிப்பு தெரியணுங்கிறார், அந்த திருக்குறிப்பு தெரியணுங்கிறார். அதைத்தான் சாமி சொல்லுகிறார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னார். திருக்குறிப்பு, அந்த ஒரு நாயனாருக்கே பேர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார்னு பேர். அந்த திருக்குறிப்புங்கிறது அவ்வளோ விசேஷம். நடராஜர் எத்தனையோ திருக்குறிப்புகளை தருகிறாராம். அந்த ஆனந்த நடனம் திருக்குறிப்புகளை தருவது. அந்த நடனம் எத்தனை திருக்குறிப்புகளை தர வேண்டும்? அது ஐந்தொழிலை திருக்குறிப்பாக தருகிறது, அதோமுகத்தை பற்றிய திருக்குறிப்பை தருகிறது, ஆனந்தம் வழங்குவது இந்த திரு வடிவமே என்பதை காட்டுகிறது என்றெல்லாம் சொல்லி, தேரினர் தேர திரு அம்பலத்துள்ளே, திரு அம்பலத்திலே ஆடுகிற அந்த பெருமான் இருக்கிறாரே, அவர் ஆடுகின்ற அந்த திருக்கூத்து வேறின்றி, அதாவது அங்கே புறத்தே ஆடுகிற திருக்கூத்து மட்டுமல்ல, உள்ளேயும் அவர்தான் ஆடுகிறார். வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றானே, உள்ளுக்குள்ளே நமக்கு அத்தனை விதமான அந்த செயல்பாடுகளையும் செய்கின்ற திருவடிவமாக வெளியிலே விளங்கினாலும் அதுவேதான் உள்ளேயும் விளங்குகிற திருவடிவம் என்று மகிழ்ந்தாராம். மகிழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அம்பலத்துளே நின்ற பெருமான் வேறின்றி அண்ணல் விளங்கி நின்றானே. எனவே உள்ளே இருக்கக்கூடிய அம்பலத்திலே அவன் ஆடுகிறான். உள்ளே இருக்கிற அம்பலத்திலே ஆடுகிறவனுக்கு பெயர் குகேசன், வெளியில் இருக்கிற அம்பலத்தில் ஆடுகிறவனுக்கு பெயர் நடேசன் என்று ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். எனவே அவனே குகேசனாகவும் அவனே நடேசனாகவும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய, குகையிலேயே ஆடுகிறான் அவன், உள்ள குகையில் ஆடுகிறான், குகேசனாக இருக்கிறான். அதனால் இந்த பாட்டை சொல்லுகிற போது ஆறுமுகத்தின் அதிபதி தான் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் மிக முக்கியமான பாடலாக அது சொல்லப்பெறுகிறது. இனி ஆகாசப்பேறு என்கிற ஒரு பகுதியில் ஒரு சில செய்திகள் அற்புதமாக சொல்லுகிறார். பொதுவாக ஆகாசம் என்று சொன்னோம்னா நாம் எதை சொல்லுகிறோம்? எது தனக்குள் எல்லாவற்றையும் கொண்டு இருக்கிறதோ அதுதான் ஆகாசம். புறத்துள்ள ஆகாசம் புவனம் உலகம், அகத்துள்ள ஆகாசம் எம்மாதி அறிவு, சிவத்துள்ள ஆகாசம் செழுஞ்சுடச் சோதி, சகத்துள்ள ஆகாசம் தானம் சமாதியே. 2770வது பாடல். புறத்துள்ள ஆகாசம் புவனம் உலகம், அகத்துள்ள ஆகாசம் எம்மாதி அறிவு, சிவத்துள்ள ஆகாசம் செழும் சுடச்சோதி,
சகத்துள்ள ஆகாசம்தான் அச்சமாதியே. ஆகாசம் என்று நாம் எதை சொல்லுவோம்னா, எது தனக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு இருக்கிறதோ அதனை ஆகாசம் என்று சொல்லுவோம். எல்லா பொருளையும் தனக்குள்ளே கொண்டு இருக்கும். ஆகாசம் எல்லா பொருளையும் தனக்குள் கொண்டிருக்கும். அப்படின்னா ஆகாசம் என்பது எதெல்லாம் பொருள்களை எல்லாம் தனக்குள் கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் ஆகாசம்தான். எது தன்னுக்குள்ளே மற்றவற்றை கொண்டு இருக்கிறதோ அது ஆகாசம். அப்போ இந்த புவனம் உலகம் அதுவும் ஆகாசம் தான். ஏதோ தனியாக ஆகாசம்னு ஒரு பூதம் மட்டும், ஐம்பூதங்களில் ஒரு பூதமாக ஆகாசம் மட்டும் இருப்பதாக நாம் நினைக்க வேண்டாம். இந்த உலகம் புவனம் எல்லாம் பல பொருள்களை தண்ணில் கொண்டு இருக்கிறது. எனவே அது ஆகாசம். ஆனால் அது புற ஆகாசம். இந்த புற ஆகாசத்திலே நாம இந்த உடம்போடு விளங்குகிறோம். நாம நம்முடைய அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது? அதில் அத்தனை பொருள்களும் இருக்கு. எனவே நம்முடைய அறிவு ஆகாசம். ஏன்னா அதுல எல்லா பொருள்களும் அடங்கி இருக்கு. அந்த பாசத்தினாலே நீங்கள் எந்தெந்த பொருள்களை பற்றி உங்களுக்கு தெரிய வந்ததோ அறிய வந்ததோ அத்தனை பொருள்களும் எங்கே இருக்கு? நம்ம அறிவில் இருக்கு. எனவே அறிவு ஆகாசம். என்ன, எல்லா பொருள்களையும் தனக்குள் கொண்டு இருக்கிறது. அதனால அதுக்கு அகத்துள் ஆகாசம் என்று குறிப்பிடுகின்றார். இது புற ஆகாசம் என்று சொல்லப்படுவது உலகம் புவனம். எனவே ஆகாசம் என்பது ஒரு தனியாக ஒரு பூதத்தை குறிப்பதாக கொண்டாலும் கூட அது இடுகுறி பெயராக இருக்கிறது. காரணப் பெயர் பார்த்தோம்னா ஆகாசம் என்பது பொருள்களை தன்னுள்ளே கொண்டிருப்பதெல்லாம் ஆகாசம்தான். எல்லாத்தையும் கொண்டிருப்பது ஆகாசம். இப்போ இந்த அத்தனை பேரையும் இது கொண்டிருக்கிறது. இது ஆகாசம். இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரையும் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அது கொண்டிருக்கிறது, காற்றை கொண்டு இருக்கிறது. இது ஒரு ஆகாசம். எனவே அப்படி சொல்லுகிற போது எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அறிவு கூட எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டு இருக்கிறது. அறிவு கூட எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டு இருக்கிறது. ஏன்னா அறிவு ஒரு ஆகாசம். அதனால தான் அறிவை ஆகாசம் என்று சொல்லுகிறார்கள். சிதாகாசம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் பெருமானுடைய. புறத்துள்ளாகாசம் புவனம் உலகம், அகத்துள்ளாகாசம் எம் ஆதி அறிவு. அக ஆகாசம் என்று சொல்லுவது என்னுடைய அறிவு. காரணம், அந்த அறிவுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. அறிவில் நான் எதையெல்லாம் பார்த்தனோ, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன்னா என் அறிவில் டெல்லி அடங்கிருச்சு. நினச்சேன்னா போதும், டெல்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும். அதில் இருக்கு, அடக்கிருச்சே, டெல்லி அடக்கிருச்சு. எனக்கு அமெரிக்காவே அடக்கியிருக்கு இல்லையா? எல்லாமே நினைச்சா அந்த இடம் எல்லாமே அறிவில், அந்த அறிவு வெளிக்குள்ளே எல்லாம் அடக்கம். எதெல்லாம் என்னுடைய அறிவு வெளி எவ்வளோ விரிந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதில் பொருள்கள் அடங்கி இருக்கின்றன. அதனால தான் அறிவை ஆகாசம் என்று சொல்லுது. அதனால தான் அது நுண்ணியது என்று சொல்லுகிறோம். பருப்பொருள்கள் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டு இருப்பது நுண்பொருள். அதுதான் நுண்மையாக இருக்கிறது. எனவே அறிவு ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற அறிவு என்பது இருக்கிறதே, அந்த அறிவு அது அக ஆகாசம் என்று குறிப்பிடுகின்றார். அகத்துள்ள ஆகாசம் எம் ஆதி அறிவு. அறிவுன்னு சொல்லாம ஆதி அறிவுன்னார். காரணம், அந்த ஆதிங்கிறது பாசத்தினாலே ஏற்பட்ட அறிவு. இல்லைன்னா அது எஞ்சின்னு இருக்காது. பாசத்தினுடைய துணையினாலே தான் நாம் இத்தனையும் அறிந்தோம். பாசத்தினுடைய துணை என்று சொன்னால் நம்முடைய கருவிகரணங்கள், நம்முடைய நூல்கள், நம்முடைய அத்தனை செய்திகளுமே பாசத்தினாலே நமக்கு விளைந்த ஞானம். அதனால் அதை ரொம்பவும் நம்பவும் கூடாது. பாசத்தினாலே நாம் பெற்ற அந்த ஞானத்தை ரொம்பவும் நம்பவும் கூடாது என்று சொல்லுவதற்கு ஏன காரணம் என்னன்னா, அது எப்போ வேணால் வழுக்கும் பாசம் இல்லையா? ஆகையினாலே பாச ஞானம் என்று சொல்லுகிற அந்த தன்மையில் அந்த அறிவானது பாசத்தை அத்தனையும் தனக்குள் அடக்கி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய, எல்லா செய்திகளையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் விளங்குவதனாலே அறிவும் ஆகாசம்தான், புவன உலகங்களும் ஆகாசம்தான். ஆனால் அறிவு ஆகாசம் நுட்பமாக இருப்பதனாலே புவன ஆகாசம் அதுக்குள்ளே அடக்கும். அந்த ஆகாசம் இந்த ஆகாசத்துக்குள்ளே அடக்கும். இதை போல எல்லாருடைய அறிவும் ஆகாசமாக இருக்கக்கூடிய அத்தனை அறிவையும் ஒரு ஆகாசம் கவர் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் பரமனுடைய ஆகாசம், சிதாகாசம். நம்முடைய அறிவை அவர் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த அறிவு தான்
அது பரம ஆகாசம் என்று சொல்லப்படுவது. அது எல்லாருடைய அறிவையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்த பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய அத்தனை செய்திகளும், ஒவ்வொருவரை பற்றிய செய்திகளும், ஒவ்வொருவர் பற்றிய அறிவின் பக்குவமும், ஒவ்வொருவருடைய அறிவினுடைய நிலையும் அத்தனையும் அத்துப்படி யாருக்கு? சிவபெருமான். ஏன்னா அதுக்குள்ள அடக்கம். எனக்குள்ள என்ன அடக்கமோ அது எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? எனக்குள்ள என்ன அடக்கமோ அத்தனையும் எனக்கு தெரியும். எனவே பெருமானுக்குள்ளே அத்தனை அறிவும் அடங்கி இருப்பதனாலே அது சிதாகாசம். பரமாகாசம் என்று பெயர். அதனாலதான் சொல்லுகிறார், எம் ஆதி அறிவு சிவத்துள் ஆகாசம் செடுஞ்சுடச்சோதினார். இப்ப புற ஆகாசம், அக ஆகாசம், இதனையெல்லாம் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், அதுதான் சிவத்துள் உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசம். அதையும் உள்ளடக்கக்கூடிய ஆகாசம் எதுவும் இல்லாமல் போயின காரணத்தினாலே அதுதான் பரம ஆகாசமாக விளங்குகிறது என்று குறிப்பிடுகின்றார். இது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி தான் எதிலும் அடங்காமல் இருப்பதுவே பரமாகாசம். எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி தான் எதிலும் அடங்காமல் இருப்பது எதுவோ, எல்லா சமயங்களினுடைய கருத்துக்களையும் தான் கொண்டிருந்து தான் எந்த சமயத்திற்குள்ளும் அடங்காமல் இருப்பதுதான் சைவ சமய அதீதம் என்று சொல்லக்கூடியது. எந்த சமயத்தில் இருக்கக்கூடிய எந்த கொள்கை வேணா எடுங்க, சைவத்தில் இருக்கும். ஆனால் சைவத்தில் இருக்கிறதெல்லாம் மற்ற சமயங்களில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டு தான் எதற்கு கட்டுப்படாமல் இருப்பது. நமக்குள்ள அடங்கி இருக்கிறார் சிவபெருமான் உள்ளுக்குள்ள இல்லையா? அறிவை இயக்கிறதுக்கும் நம்ம உடம்பை இயக்கிறதுக்கும் உள்ள அடங்கி இருக்கிறார். அப்போ இது உயிருக்கு அடங்கியவர் என்று சொல்ல முடியுமா? உயிருக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்ல முடியுமா? இல்லை. உயிருக்குள்ளே இருந்தாலும் உயிரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர் சிவபெருமான். அதனாலே சொல்லுகிறார், சிவத்துள்ளாகாசம் செடுஞ்சுடச்சோதி. வேறு எந்த ஆகாசத்திற்கும் கட்டுப்படாத ஒரு பரம ஆகாசமாக இருப்பது சிவம். எனவே அந்த பரம ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை அடைய வேண்டும் என்பதுதான் பேரு என்று சொல்லக்கூடியது. அந்த சிதாகாசத்திலே நாம் கலத்தல் வேண்டும். சகத்துள்ளாகாசம்தான் அம்சமாதியே. எனவே ஞான நிட்டை என்று சொல்லக்கூடியது அந்த ஆகாசத்திலே நம்முடைய அறிவு ஆகாசத்தை பதித்து கொள்ளுதல் தான் அது சமாதி என்று சொல்லக்கூடிய ஞான நிட்டையாக விளங்குகிறது என்று சொல்லி ஆகாச பேரிலே அற்புதமாக இந்த செய்திகளை எடுத்து சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் இந்த 3 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். நாம் 2770வது பாடலை பார்த்துருக்கிறோம். நாளைய தினம் இங்கே சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய தொகுப்பும் தொடர்கிறது. தொகுப்பு தொடர்ந்து மீதி இருக்கிற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். இது திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது தொகுப்பு. இதில் முக்கியமாக 2 பகுதி, ஒன்று அணைந்தோர் தன்மை, இன்னொன்று தோத்திரம். இந்த இரண்டையும் நாம் ஒரு ஹைலைட்டாக பார்க்கணும். அதனால் அணைந்தோர் தன்மை வரைக்கும் நாளைய தினம் முக்கியமான பகுதிகள். அது பெரிய கடலை தாண்டுவது போல். ஏன்னா அது அங்கே மிக முக்கியமான ஒரு பகுதியாக அதில் விளங்குவது மறைபொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய அந்த சூன்ய சம்பாஷணை. அதை நாம் ஒரு குறிப்பாக பார்த்துட்டு அணைந்தோர் தன்மை வரைக்கும் நாளைய தினம் பார்த்துட்டால் ஞாயிற்றுக்கிழமை அன்று தோத்திர பகுதியை ஒரு முறை வேகமாக நாம் சிந்தித்து அன்றைய தினம் நாம் இந்த தொகுப்பை நிறைவு செய்வோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்து, நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. ஏன்னா
ஞானத்திறன் மாதிரி ஒரு சைவ சமய இதழ் உங்களுக்கு எளிய முறையிலே திருமுறைகளை பற்றியும் சித்தாந்தத்தை பற்றியும் திருப்புகழ் பற்றியும் பல செய்திகளை வழங்குகிற ஒரு பத்திரிகை 12 வருடங்களாக நடந்து 13வது வருடம். யாராவது அதை பதிவு ரொம்ப 250 ரூபா தான். நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்களே கூட புக் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு புத்தகம் போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. எங்கள் சுபா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நீங்கள் ஞானத்திறன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பண்ணி மாதந்தோறும் 50 பத்திரிகைகள் அவர்கள் மட்டுமே வாங்குகிறாங்க. 50 பத்திரிக்கை. அவங்க ஒருத்தர் ஸ்பான்சர் 50 பேர், 50 பேருக்கும் பேர் கொடுத்து அவங்க அட்ரஸ் கொடுத்து அவங்க பதிவு செய்து அவங்க அந்த புத்தகத்தை வாங்கி இவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தனித்தனியாக ஒருத்தருக்கு போக வேண்டாம், கொடுத்துருங்கன்னு வாங்கி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பெரிய டீம். அது மாதிரி எல்லோரும் கொஞ்சம் முன் வந்து முயற்சி செய்தால் இது பத்திரிக்கை விளம்பரம்லாம் பண்ணுறதில்ல. இதுக்கு விளம்பரம் கிடையாது. விளம்பரம் இருந்தால் விளம்பரத்தினுடைய பணத்தில் பத்திரிக்கை கொஞ்சம் நடத்தலாம். ஆனால் விளம்பரம் எதுவும் இல்லை. நம்ம பத்திரிக்கைக்கு விளம்பரம் வாங்கினா சரியாக வராது. ஆன்மீக பத்திரிக்கை, அதனால் விளம்பரம் இல்லாமல் தான் இதை செய்ய வேண்டும் என்பது பதிப்பாசிரியருடைய கருத்து என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நாளை தினம் 5 மணிக்கு அங்கய்யா ஐயா அது பற்றிய விவரங்களை சொல்லுவார். நான் ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அதனால் அதனுடைய தெளிவை ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்சிற்றம்பலம்.